இந்த சர்வதேச மையம் ஆரம்பத்தில் நான் ரொம்ப அமைதியாக தான் இருந்தேன். எதிர்ப்பு நிலைப்பாடு இல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன். ஆதரவுல எதிர்ப்பில் அமைதியாக இருக்கும்போது நமக்கு இந்த நிலைமைனா ஒரு பாமர தன்மையோடு ஆரம்ப நிலையில் சாதுன்னு சொல்லி அந்த வடலூருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும், ஒரு 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 குறிப்பிட்ட அளவிலாவது ஒரு ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு வாழ்க்கை வாழணும் வரவங்களெல்லாம் இவங்க என்ன பாடுபடுத்துவாங்கன்ற ஒரு எச்சரிக்கை மணி எனக்கு அடிக்கும் போது வெளிப்படலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அற்புதம் அதிசயம் நடக்கக்கூடிய மார்க்கத்தில் என்னைக்கு எது வேணாலும் வரலாம். இன்னும் நம்மளை விட பக்குவத்தில் மேம்பட்டவர்கள் இந்த உலகத்தில் மூளை முடுக்கல எங்கிருந்தோம்னாலும் வந்து ஆமாம் பெருமான் சொல்கிற மாதிரி அமெரிக்கா ரஷ்யாவில் இருந்தாலும் வருவாங்கன்னு சொல்கிறாரு. அது மாதிரி எங்கிருந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நடக்க வேண்டிய தர்மசாலை 24 நடக்கல. எப்பொழுதுமே விசாரவசத்தில் இருக்கணுன்ற அந்த விசாரவசத்தன்மை அங்கே இல்லை. எப்பொழுதுமே இறைநினைவோடு இருக்கிறதுக்காக சபை திறந்திருக்கணும். அதுக்கு பிறகு சென்னை நண்பராக இருக்கிற ரத்தனையாவுக்கு கடிதத்தில் என்ன சொல்றாரு, அவசியம் சாதுக்கள் சார்பு வேண்டும், சாதுக்கள் சார்பு வேண்டும் அப்படின்னு அவருக்கு வந்து கடிதத்தில் இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இதை எழுதி அனுப்புறது வள்ளல் பெருமான். அவரோட ஒரு மிக சிறந்த சுத்த சன்மார்க்க சாது வேற யாருன்னா இருக்க போறாங்களா என்ன அவருக்கு. ஆனால் என்னை சார்ந்துன்னு சொல்றத சொல்லாமல் சத்தியம் எல்லாத்துலேயுமே வரும். முதல்ல வராது, ஆரம்பத்தில் அவர் பேர் வச்சிருப்பேன். ஆனால் 1972 சபை அந்த விபவ பத்திரிகையில் வரும்போது பேர் மாற்றம் பண்ணுறாரு. அப்போ சத்தியம்னா இது என்ன அர்த்தம்? சத்தியத்தை நோக்கி சத்திய நிலை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம், சாலை, சபைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தர்மசாலையில் போய் எல்லாரும் சாமானியமாக ஜவாரணி பண்ணுறதுக்கும் தேகத்தலம் திரிவத்தலம் திரித்தலம் ஜவாரணி பண்ணுறதுக்கும் ஒரு அடிவிசாசனம் ஏற்ற சாதுகள் பண்ணுறதுக்கு வித்தியாசம். சாதுக்களிலேயே சன்மார்க்கம் இல்லை, சாதுக்களே சங்கம், சாதுக்களே சங்கம், சாதுக்கள் இல்லாத அவை பங்கம். இதுதான் உண்மை. பெருமானி பல இடங்களை சொல்றாரு. சுத்த சன்மார்க்க சங்க சாதுக்களுக்கான சத்தியம் சொன்னேன்றார். நீங்கள் மற்ற திருமறை பாடலை போய் பார்த்தீங்கன்னா சாதுக்கள் சங்கம் அடைந்தால் அன்றி மேம்பட்ட பக்குவம் சாராதார் அப்படிங்கிறார். சாதுக்கள் சங்க மகத்துவத்தை சாதுக்கள் அன்றி பின் எவர்தான் அறிவார் என்றார். இது வேற வழியே இல்லை. சாதுக்கள் சங்கம், சாதுக்களுடைய மகத்துவம், சாதுக்களுடைய உத்தமத்தன்மை, சாதுக்கள் அடிமை சாசனமேற்ற சாதுக்களை கடவுள் சமூகமும் கடவுளும் வள்ளல் பெருமானும் எந்த அளவுக்கு தங்களுடைய திருவுள்ளத்துக்கு நெருக்கமாக வச்சிருக்காங்கன்றத நம்ம சொல்லிதான் ஆகணும். நம்ம தான் சொல்லவும் முடியும். சாமானியர்களுக்கு புரிந்து தற்சுதந்திரத்தில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில இருந்தால் நாம சொல்ல வேண்டிய அவசியம். 10,000 ரூபாய் நாங்கள் கொடுக்க தத்து எடுத்துக்கிறோன்றார். ஏங்க நாங்கள் உடல் பொருளாவே அறுப்பறிஞ்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். அப்போ அறுப்பறிஞ்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அடிமை சாசன சாதுக்களை நீங்கள் ஒரு தற்சுதந்திரத்தில் இருந்து கொண்டு 2012 பதிவு பண்ண ஒரு தலைமை சங்கமாக இருந்து கொண்டு அதுதான் வள்ளலார் உருவாக்கிய சங்கம் சொல்லிக்கொண்டு நீங்கள் வந்து சாதுக்களை தத்து எடுத்துக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு வாகனம் கொடுக்குறோம், மாதம் 10,000 செலவு கொடுக்குறோம், நீங்கள் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறத வந்து வள்ளலார் எட்டி நின்று பார்த்து புகழ்ந்துட்டு ஒதுங்கி போகணும்னு நினைக்கக்கூடாது. அவரை உணர்ந்து அவர் அடையணும்னு நினைச்சாதான் அவருக்கு நம்ம செய்கிற உண்மையான புகழ் மாலை. புரியுதா இல்லைங்களா? அதை பெருமாள் பல இடங்களை சொல்லிட்டார். சன்மார்க்க சங்கத்தின் சிற்றடியன் உங்கள் தாழ்பணங்கி சாற்றுகின்றேன். புரியுதா இல்லைங்களா? இந்த சன்மார்க்கத்தை என் மார்க்கமாக மட்டும் கருதாமல் உங்கள் மார்க்கமாக கருதி உங்களில் ஒருவனாக என்னை கொள்ளுங்கள். கூடுகின்ற சன்மார்க்க நடுவிருந்து குழாவுகின்றேன்னு சொல்லுவார். இப்படி பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ வள்ளல் பெருமான நான் எப்படி சுத்த சன்மார்க்க சாதுக்கள் நான் தற்சுதந்திரத்தாரை விட்டுறேன். ஏன் நான் தற்சுதந்திரத்தை விட்டுறேன்னு சொல்றேன்னா, தற்சுதந்திரத்தாருக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது அவங்க உரிமை. இறைவனே தலையிட மாட்டாருங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுது. தற்சுதந்திரத்தில் இருக்கான ஒரு வசதி என்னன்னா, அவங்க என்ன செஞ்சாலும் கடவுள் சமூகம் தலையிட மாட்டாங்க. அவங்களை யாரை வச்சு திறமை மாற்றுவார், திருத்துவார், அவங்கள வந்து திருவை நோக்கி உந்த வைப்பார், அவர்களை வழிநடத்துவார், ஆலோசனை கொடுக்க வைப்பார். அடிமை சாசன சாதுகளை வச்சுதான். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.